Hello all, this is your Anthony from Gaming with Anthony. ஸோ இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுல நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 3.2 எஸ்டே 3.1 பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த 3.2 பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். அதோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா த்ரூ த பெட்டல்ஸ் இந்த லேண்ட் ஆஃப் ரிப்போஸ். யா, அதுதான் இந்த 3.2 த்ரூவோட டைட்டில்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ரெண்டு பேரை பற்றி பார்ப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம் அனக்ஸா இந்த ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க யாருன்னா கேஸ்ட்ரஸ். இந்த ரெண்டு பேரை பற்றி தான் மெயினாகவே இந்த பர்டிகுலர் இந்த 3.2வில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அனக்ஸா கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அனக்ஸா பற்றி லைக் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி he is a professor, he is a scientist. லைக் வந்து எப்படி ஒரு சயின்டிஸ்ட் லைக் வந்து ஒரு க்ரீக் மெத்தாலஜிலையோ இல்லை ரோமன் மெத்தாலஜிலையோ எப்படி ஒரு சயின்டிஸ்ட் கடவுளோ எதையுமே நம்பாமல் லைக் வந்து ஈவன் வந்து பிளானட்டை கூட வந்து தட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அதெல்லாம் நம்பாமல் லைக் எப்படி அப்போ இருந்த சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அதே டிசைனில் உருவாக்கின கேரக்டர் தான் இந்த அனக்ஸா. ஹீ டசன்ட் பிலீவ் இன் லைக் ஹீ நோஸ் அந்த டைட்டன்னு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும், எல்லாரும் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிறத அவர் நம்ப மாட்டார். அவர் நல்லா நம்ப மாட்டார். ஒரு எதாக இருந்தாலுமே ஒரு கேள்வியே லைக் வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலாக பார்க்குற ஒரு கேரக்டர் தான் இந்த அனக்ஸா. இந்த ஒரு ரீசன்னால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த அனக்ஸா வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கும்போது லைக் இப்போ இருக்கார், அவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது அப்போ என்ன இருக்குன்னா ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்த ஆக்சிடென்ட் மூலிமா அவரோட சோல் வந்து அப்படியே ஷேட்டர்ட் ஆகிடும். லைக் அவரோட பாடி இந்த சோல் எல்லாமே ஷேட்டர்ட் ஆகிடும். அப்படி ஷேட்டர்ட் ஆகி லைக் வந்து அவர் ஆல்மோஸ்ட் இறந்துருவார். அப்படி இறக்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ரீசன்ட் டைட்டன் லைக் வந்து அவங்க சர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட லைக் வந்து ஒரு இன்டர்வியூனிங் அவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட கோர் ஃப்ளேம், அதாவது கோர் ஃப்ளேம் ஆஃப் ரீசனை வந்து லைக் வந்து அனக்ஸா கிட்ட கொடுத்துருவாங்க. அதாவது அனக்ஸா வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக, அவங்க சோல் ஹோல்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. அப்போதுலேருந்து தான் லைக் அவர் வந்து ஓகே லைக் வந்து ஒரு ஹியூமனாய்ட் ஃபிகரில் இருப்பார். பட் அவர் வந்து ஃபுல் ஹியூமன் கிடையாது. பார்க்க போனால் அவர் ஃபுல் ஹியூமன் கிடையாது, ஒரு ஹியூமனாய்ட் ஃபிகரில் வந்து சுற்றி இருப்பார். அந்த கோர் ஃப்ளேம் மட்டும்தான் அவரை வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கோம். லைக் ஒரு ஹியூமன் ஃபார்மில் அந்த கோர் ஃப்ளேம் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் அவருக்கு வந்து அந்த கோர் ஃப்ளேம் ஆஃப் ரீசன்ங்கிறது கிடச்சிருக்கும். அதே மாதிரி இவர் வந்து இந்த கிரைசோஸ் ஹேஸையோ இந்த ஃப்ளேம் சேசிங் ஜேர்னியோ அவர் சுத்தம் நம்ப மாட்டார். இது பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த பிளாக் டைட் வந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்குமா, அந்த மான்ஸ்டர்கிட்ட விடுதலை கிடைக்குமாங்கிறது ரொம்ப டவுட் பண்ணுற ஒரு ஆள் தான் இந்த லைக் வந்து அனக்ஸா. இவர் ஓகே. இப்போ வந்து இவரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நார்மலான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து இது பண்ணிக்கலாம். இவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொன்று சொல்லுவேன், இவர் என்ன பண்ணுவார்னா த்ரூ அவுட் லைக் இஸ் ஹோல் லைஃப் லைக் வந்து இவர் வந்து கடவுள், அதாவது அந்த டைட்டன்ஸ் அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையா, அதெல்லாம் வந்து நடக்குமா, அதை பற்றி ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆளையவே தான் இருப்பார். அவர் வந்து விடமாட்டார். லைக் வந்து இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து லைக் வந்து இந்த அனக்ஸா. ஸோ இதனால் வந்து நிறைய பிரச்சனைகளாக படும். இந்த ஸ்டோரி நடக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, இவர் இது கேஸ்ட்ரஸ் பற்றி போயிடலாம். கேஸ்ட்ரஸ் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெமி காட் ஆஃப் டெத், லைக் வந்து டியோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டைட்டன் பேர். அந்த டைட்டன் கிட்டேருந்து இவங்களுக்கு வந்து டெத் கார்டோட அந்த பவர்ங்கிறது கிடச்சிருக்கும். இவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து இவங்க யாரையும் டச் பண்ண முடியாது, இவங்க பக்கத்துலேயும் யாரும் அவ்வளோ க்ளோஸ் ஆக முடியாது. ஏன்னா வந்து இவங்க பக்கத்தில் க்ளோஸ் ஆனாலும் சரி, அவங்க யாரையும் டச் பண்ணிட்டாலும் சரி, அந்த பீயிங் அதுக்கு உயிருக்கும். ஒரு ஃப்ளவராக இருந்தால் கூட அது இறந்து போயிடும். ஜஸ்ட் ஈவன் லிட்டில் ஃப்ளவர், அந்த ஃப்ளவராக இருந்தால் கூட அவங்க வந்து கிட்ட போய் அதை டச் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளவர் இறந்துடும். அந்த அளவுக்கு வந்து அது கூட சோலுங்கிறது போயிடும். அந்த அளவுக்கு வந்து எப்படி ஒரு டெத்தும் அவங்களும் அப்படியே மிங்கிளான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த கேஸ்ட்ரஸ். இது இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி போகும். ஒரு சினிமேட்டிக் வியூவில் வந்து ஒரு அனிமே ஸ்டைலில் வந்து ஒரு லைக் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, கிளிப்பிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் இன்கேம்லேயும் இருக்கும். அந்த கிளிப்பிங்ஸை நான் இதில் சேர்த்துருக்கேன். லைக் வந்து அது சேர்த்துருக்கேன். அவங்களோட அந்த சைல்டுஹுட்லேருந்து லைக் வந்து அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும், அதை நான் சேர்த்துருக்கேன். அதையும் கூட சேர்ந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது கூட சேர்ந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்து ஸ்டைஷியான்னு யார் நம்மளும்
லைக் வந்து கேஸ்ட்ரஸும் ஸ்டைஷியான்கிற ஒரு சிட்டிக்கு போவோம். அது வந்து ஒரு கோஸ்ட் சிட்டி மாதிரி. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிட்டி வந்து சீ ஆஃப் சோல்ஸ், அதாவது ஒரு ஆன்மாக்கள் நிறைஞ்ச ஒரு கடல்ல வந்து மூழ்கின ஒரு சிட்டி தான் அது. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஜெயண்ட் டிராகனோட ரிமைன்ஸ், அதாவது அது செத்து அதோட அந்த எலும்புக்கூடு அது இதுங்கிற இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. அந்த ஜெயண்ட் டிராகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த டெட் கார்ட் அதோட லைக் வந்து ஒரு மெமோஸ்பைட் மாதிரியும் சொல்லலாம், ஒரு அதோட லைக் வந்து உருவம்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து அந்த ஜெயண்ட் டிராகன்னே சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு போவோங்கிறத நான் வந்து லேட்டரான் பார்ட் அப்படியே போக போக நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோமா? யா. ஸோ இந்த ஆர்க், இந்த 3.2 ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே அனக்ஸா கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும். அனக்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கவுன்சிலோட இன்வைட், யாருன்னா ஒகேஹாமா கவுன்சில்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலோட இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு லைக் வந்து அவர் சிட்டிக்கு வந்துடுவார். சிட்டிக்கு வந்துட்டு மேலே ஒரு பிளேஸ் இருக்கும், லைக் வந்து வேர்ல்ட் டைட்டன் பேரிங் பிளேஸ் ஒன்று இருக்கும், லைக் வந்து மேலே இருக்கும். அந்த கவுன்சிலர் நடக்கிற இடம், அந்த ஹை ஹெல்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அந்த கவுன்சிலர் இருக்கிற இடத்துக்கு நேராக போகிறதுக்காக வந்து லைக் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. யார் மூலியமான ஹை ஹெல்டர்ஸும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு கேரக்டர் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கேரக்டர் கிடையாது, அது ஒரு என்பிசி மாதிரி தான், பட் லேட்டராக நிறைய பார்ட் இருக்குது. இவர் தான் அது லைகஸ். ஓகே, இந்த லைகஸ் மூலியமாக வந்து இன்விடேஷனுங்கிறது நடக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டாப் அந்த ஹை ஹெல்டர்ஸ் இருக்க பிளேஸ்க்கு வந்து இவர் போவார். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கேஸ்ட்ரா கிட்ட சொல்லிடுவார், நீ ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா லைக் வந்து இந்த டைட்டன்ஸ் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து லைக் வந்து உண்மை, அவங்க வந்து லைக் வந்து இந்த பிளாக் டைட்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக தான் நிறைய ப்ராஃபஸிஸ் அது இதுன்னு விட்டுட்டு போயிருக்காங்க, அதை நீ ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து லைக் வந்து இந்த ஃப்ளேம் சேசிங் ஜேர்னிக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாட்டேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சர்ஸை தேடி, அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம வந்து டெத் ஆகிட்டோம், லைக் வந்து நம்ம இறந்துட்டோம், அந்த அந்த இதுவுமே இறந்துட்டோம், அதுக்கு ரீசன் என்ன, எதனால் நம்ம இறந்தோங்கிற ஒரு ரீசனும் வந்து நமக்கு தெரியணுங்காக நம்ம கேஸ்ட்ரோஸ் கூட சேர்ந்து அந்த ஸ்டைஷியான்னு சொன்ன அந்த சிட்டிக்கு போகணும். அதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக ஒரு ஒரு கிரைசஸ் சார் வந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைஃபர். இவங்க தான் அந்த சைஃபர், லைக் வந்து ஒரு பூனை அந்த ஒரு இதில் இருப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ராபர், லைக் வந்து ஷீ இஸ் அ தீஃப். ஓகேவா, ஒரு ட்ரிக்கரி தீஃப் அந்த ஒரு ஜானரில் கொண்ட வந்து ஒரு கிரைசஸ் சார் தான் இவங்க ஒரு டெமி காட். ஸோ இவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரியை நான் வந்து லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்டைஷியா சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிருக்க முடியும். இவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் அந்த ஸ்டைஷியா சிட்டிக்கு வந்து நம்மளால் ரீச் ஆகிருக்க முடியும். ஸ்டைஷியா சிட்டிக்கும் போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைக் வந்து கேஸ்ட்ரோஸை மீட் பண்ணுவோம். கேஸ்ட்ரோஸ் கூட அந்த ஸ்டைஷியா சிட்டியை வந்து நம்ம வந்து லைக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ரிமைன்ஸ் இருக்க அந்த பிளேஸ்க்கே நம்ம போயிடுவோம். அப்போ போகும்போது நமக்கு வந்து லைக் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ராகனோட அந்த இதுவே லைக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த ட்ராகன் கூட லைக் வந்து இவங்க கனெக்ட் ஆனவங்க தான், கேஸ்ட்ரஸ் கனெக்ட் ஆனவங்க தான். அந்த கேஸ்ட்ரஸே தெரியாமல் போயிடும் அந்த ட்ராகனுக்கு. அதனால் வந்து ஒரு சண்டை நடக்கும், அந்த ட்ராகனுக்கும் நமக்கும் வந்து ஒரு சண்டை நடக்கும். சண்டையில் எப்படியோ நம்ம வந்து டிஃபீட் பண்ணிடுவோம். டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஸ்ட்ரஸ்க்கு வந்து என்னென்னா வந்து இவங்களோட கோர் ஃப்ளேமுமே வந்து இதில் நம்ம எதுலனா வந்து அந்த பாண்டில் வந்து அந்த இதில் வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா இவங்களோட கோர் ஃப்ளேமும் சப்மிட் பண்ணால் தான் அந்த ரிச்சுவலுங்கிறது முடியும், லைக் ஃபெயின் சர்ச்சிங் ஜேர்னிங்கிறது முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும். என்ன டிசிஷன் மேக் பண்ணணும்னா இவங்க வந்து ஒரு டெத்தோட டைட்டனோட வந்து டெமி காட். ஸோ இவங்க வந்து நார்மலான உலகத்தில் இருக்கக்கூடாது, டெத்து எங்கே இருக்கோ லைக் வந்து அந்த டெத் பிளேஸ்க்குள்ள தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால என்ன ஆயிடும்னா வந்து இவங்க லைக் வந்து இந்த ரியல் வேர்ல்டை விட்டுட்டு அங்கே போய் இவங்களோட ஃபார்னர் லைக் வந்து முன்னாடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா, டெத் டைட்டோட அந்த டெத் டைட்டாகவே இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அவங்களுக்கு. ஸோ நான் இங்கே தான் இருக்கணும், இதுதான் என்னோட பிளேஸ், நான் வந்து ரியல் வேர்ல்டில் இருக்க முடியாதுங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா வந்து இவங்க வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா வந்து யாருக்குன்னா வந்து நம்ம இவருக்கு அனக்ஸாவுக்கு வந்து நான் சொல்கிறது, அவங்க டெட் டைட்டனையும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து இந்த பிளாக் டைடை லைக் வந்து இது பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனக்ஸாவுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதுதான் இல்லை, இவங்க தான் ப்ரீவியஸான வந்து டெட் டைட்டன்.
அவங்களோட அந்த ஹேராக வந்து இவங்க இருந்திருப்பாங்க. இதுதான் அந்த ட்ராகன் ஆக்சுவலி. ஸோ டெத் டைட்டனோட ட்ராகன்கிறது இந்த ட்ராகன் தான். ஸோ லைக் வந்து ஒரு இந்த ட்ராகன் தான் வந்து லைக் வந்து கேஸ்டர்ஸை நம்ம பிளேயபிள் கேரக்டராக வைக்கும் போது ஒரு மெமோ ஸ்ப்ரைட்டாக வரும். இந்த ட்ராகன் தான் நமக்கு மெமோ ஸ்ப்ரைட்டாக கிடைக்கும். பிளேயபிள் கேரக்டர் தான் கேஸ்டர்ஸுமே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து நான் சொன்னல ஓகே ஹேமா கவுன்சில் அவங்க வந்து இந்த கிரைசோஸ் ஹேஸ் இந்த ஃப்ளேம்ஸ் சர்ச் ஜேர்னிங்கிறது எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே ஒரு கண் துடைப்பு, இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ஆளணும்னு நினைக்கிறாங்க, பட் இவங்களால எதுவுமே நமக்கு இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னு சொல்லி நிறைய ஹை ஹெல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கிரைசோஸ் ஹேர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அனக்ஸா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா அனக்ஸாவுக்கு தான் வந்து இந்த டைட்டன்ஸ், இந்த ஃப்ளேம் சேசிங் ஜேர்னி இதெல்லாம் வந்து பிடிக்கலன்னு சொல்றதை விட ப்ரூஃப் இல்லை. இதெல்லாம் பண்ணால் வந்து இந்த பிளாக் அந்த டைட்டன்கிறது நடக்காமல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை. அந்த ஒரு ரீசனால இவர் அகெயின்ஸ்டாக இருப்பார். யாருக்கு வேணா ஃப்ளேம் சேசிங் ஜேர்னிக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பார். இப்போ கேஸ்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணனால அந்த ரிவீலேஷன் தெரிஞ்ச உடனே என்ன ஆயிரும்னா வந்து அனக்ஸாக்கு வந்து ஓகே ஸோ வந்து அந்த ப்ரூஃப்ங்கிறது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த ஃப்ளேம் சேசிங் ஜேர்னிங்கிறது நடக்கணும், என்னோட கோர் ஃப்ளேமே நான் வந்து கொடுக்கலான்னு ஒரு முடிவை வந்து எடுத்துடுவார். ஸோ நானே இதுக்கு மேலே வாழணும்னு அவசியம் கிடையாது, என்னோட கோர் ஃப்ளேமே நான் வந்து இந்த ரீசன்ட் கோர் ஃப்ளேமே நம்ம கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துடுவார். ஸோ அதனால் வந்து அவரோட சப்போர்ட்டை வந்து யாருக்கு அனுப்பிடுவார்னா நம்ம வந்து கிரைசோஸ் ஹேர்ஸ்க்கு வந்து அனுப்பிடுவார். ஃப்ளேம் சேஸ் ஜேர்னிங் வந்து தொடர்ந்து நடக்கணும் அந்த மாதிரி பண்ணிடுவார். ஸோ அவரோட முடிவுனால வந்து இவங்க இந்த ஹை ஹெல்டர்ஸ் வந்து ஆங்கிரியாக அந்த இடத்துல போயிடுவாங்க. பட் இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஃப்ளேம் சேஸ் ஜேர்னிங்கிறது தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து லைக் வந்து நடந்துடும் பிகாஸ் ஆஃப் அனக்ஸா. ஸோ இப்போ தான் வந்து நாம் வந்து அந்த மெயினாக வந்து இவங்களோட ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேஸ்டர்ஸோட ஸ்டோரி. அவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு டெத் டைட்டன். ஸோ டெத் டைட்டனுங்கும் போது அவங்க வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களோட ஹேண்டை வந்து ஒருத்தர் மேலே ப்ளேஸ் பண்ணாலே போதும், அவங்களோட சோலுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து காணாமல் போயிடும், இறந்துருவாங்க. ஜஸ்ட்டு தே வில் டை, தட்ஸ் இட். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் இந்த கேஸ்டர்ஸ். இவங்களோட அந்த சின்ன வயசு ஸ்டோரி எடுக்கும்போது ஷீ இஸ் அ நார்மல், லைக் எப்படி சொல்கிறது, நார்மலான ஒரு பொண்ணு தான். ஓகேவா, நார்மலான ஒரு பொண்ணு தான். அந்த லைக் ஒரு குட்டி பொண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5, 6 இல்லை ஒரு 8 வயசு இருக்க ஒரு குட்டி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி டைம்லேயே அவங்களுக்கு அந்த பவருங்கிறது கிடச்சிடும். அதுக்கு முன்னாடியே பவருங்கிறது கிடச்சிரும் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பவருங்கிறது கிடச்சிரும். ஸோ ஷி வில் பி சஃபரிங், அது இன்னர் சஃபரிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நிறைய பேர் வந்து நம்மளால் சாகுறாங்களே, நம்ம டச் பண்ண முடிஞ்சு சாகுறாங்கன்னா அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் அவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கும். சின்ன வயசுல அவங்க ஒரு நார்மலான பொண்ணு, லைக் வந்து நார்மலான பொண்ணுக்கு என்னென்ன ஆசை இருக்குமோ அதெல்லாம் வந்து லேட்டராக இதில் காட்டுவாங்க, இந்த ஸ்டோரியில் காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மானை கொல்லணும், லைக் வந்து அந்த மான் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அந்த மானுக்கு, அந்த மானை வந்து கொல்லணும்னு சொல்லி இவங்களை ஒரு மானை கொல்லணுங்கிறதுக்காகவும் இவங்களை கூப்பிடுவாங்க. லைக் வந்து அந்த இடத்துல கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் விருப்பமே இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து அதை பண்ணுறதுக்கே அவங்க பிடிக்காது. பட் பிடிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இந்த வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க. இதுவே அவங்கள வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து அவங்கள எப்படி சொல்கிறது ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ளேயே கொண்டு போயிடும். ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ளேயே போயிடும், ஒரு நம்னஸ் கொடுத்துரும். ஸோ யாருக்குன்னா வந்து இந்த கேஸ்டர்ஸ்க்கு லைக் வந்து இவங்க வந்து எல்லாருமே எல்லா டெத்தையும் பார்த்தவங்க, எல்லா இதுக்குமே டெத்துக்கு அந்த பிளேஸில் டெத்துக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிற ஒரு கேரக்டராகவே இந்த கேஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. எப்போவுமே வந்து இவங்களுக்கு வந்து அந்த டெத்தை கொடுக்கணும், என்னால் டெத் வரணுங்கிற எண்ணமே இருக்காது. பட் அவங்களால ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க, ஏன்னா அந்த பவர் அவங்க கிட்ட தான் வந்திருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, ஒரு ஃப்ளவர், சின்ன ஒரு ஃப்ளவரை கூட அவங்களால டச் பண்ண முடியாது. அப்படி டச் பண்ணால் அந்த ஃப்ளவருங்கிறது விதர் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல், அந்தளவுக்கு வந்து அந்த டெத்தும் அவங்களும் வந்து கனெக்டட் ஆகிடுவாங்க. ஸோ இதுவே அவங்கள வந்து அவங்க மேலேயே ஒரு வெறுப்புணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். அப்போ வந்து என்னென்னா வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் லைக் அவங்க வயசு குழந்தையெல்லாம் வந்து லைக் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ எப்படி சொல்கிறது, அவங்க வயசோட ஒரு பொண்ணு தான். ஓகே, அவங்க தான் அப்போ தான் ஒரு பொண்ணு லைக் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லி லைக் என்ன நீங்கள் டேரக்டாக டச் பண்ண வேணாம், மரத்தை டச் பண்ணுங்கள், நம்ம 2 பேர் போய் விளையாடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு என்னென்னா நான் ஏதோ தெரியாதனமாக யாராச்சும் நான் டச் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த கில்ட்டினஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியாது. அவங்க தனியாக லைக் வந்து தனியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி லைக் அவங்களே வந்து லைக் வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேயே வந்து ட்ராமா. லைக் சின்ன வயசில் ஒரு பொண்ணு என்னென்னலாம் பண்ணணும், ப்ளே பண்ணணும், விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லாமல் வளர்ந்த ஒரு கேரக்டராக தான் இந்த கேஸ்டர்ஸை வந்து காட்டிருப்பாங்க. ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு பேக் ஸ்டோரி, ரொம்பவே ட்ராஜிக்கான பேக் ஸ்டோரி இவங்களுக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லைக் வந்து இந்த மாதிரி லைக் பரவாயில்ல, இதுதான் நம்மளோட ஃபேட்,
இந்த டெத்தும் நம்மளோட பவர் வந்துருச்சு, நம்ம வந்து இது பண்ணுவோம். ஏன் என்னோட ஹேண்ட் வந்து எப்பவுமே கோல்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து டெத் மீன்ஸ் கோல்டு ஆக்சுவலி. ஒருத்தங்க இறந்து போன பாடியை நம்ம டச் பண்ணாலே வந்து அந்த கோல்டு ஃபீலிங் இருக்க முடியும். அவங்க உயிரோடு இருக்க வரைக்குமே அவங்க பாடி வந்து ஹீட்டாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒருத்தங்க இறந்துட்டாங்கனாலே அவங்க பாடி கோல்டாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இவங்களோட ஹேண்ட் எப்போவுமே கோல்டாக தான் இருக்கும், ஜஸ்ட் எப்போவுமே கோல்டாக இருக்கும். இவங்க வந்து லைக் அங்கேருந்து வந்து நிறைய போர், நிறைய பாவர்ட்டி, நிறையா வறுமை, நிறைய டெத்தை பார்த்து லைக் வந்து எப்படி சொல்கிறது, அதுவே ஒரு இதுவாகவே மாறி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுவே பார்த்து 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 டெத் அந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து ஒரு சீரியஸ் ட்ராமாக்குள்ளே போன ஒரு கேரக்டர் தான் இந்த கேஸ்ட்ரஸை வந்து இந்த பேக் ஸ்டோரி அந்த இதில் காட்டுவாங்க, இந்த சினிமாட்டிக் ட்ரைலரில் காட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இப்படி இருக்க ஒரு கேரக்டர் வந்து லைக் வந்து ஒரு பர்சன் என்னை டச் பண்ண மாட்டாங்க, அவங்கள நான் டச் பண்ண மாட்டானா அந்த மாதிரி. லைக் வந்து நான் என்னோட பவர் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க டச் பண்ண மாட்டாங்க. பட் ஷி வாண்டட் தட். லைக் வந்து அந்த டச்சுங்கிறது ஷி வாண்டட் தட். யாரையுமே டச் பண்ணாமல் வளர்ந்த ஒரு குழந்தை அந்த டச்சுக்காக ஹேங்கோ இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு தான். இப்போ வந்து அந்த பொண்ணு சின்ன வயசில் ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணை கூடயே அவங்க வயசானதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வயசுங்கிறது ஆகாது. லைக் வந்து இவங்களுக்கு வயசுங்கிறது குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வயசுங்கிறது ஆகாது. ஏன்னா ஷீஸ் டெத் இட் செல்ஃப். ஸோ தெர் இஸ் நோ லைக் வந்து எப்படி சொல்கிறது, டெத் ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த பொண்ணு சொல்லும், என்னோட டைமுங்கிறது வந்துடுச்சு, நீங்கள் எனக்கு தெரியும் லைக் வந்து நான் அந்த இது சாக போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு இது இருக்குது. லைக் வந்து நீங்கள் வந்து என்னையோ இல்லை யாராவது ஒரு பர்சனை நீங்கள் டச் பண்ணணும், லைக் எம்ப்ரேஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், நான் டெத்தை இப்போ வந்து தாராளமாக ஏற்றுக்கிறேன். எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல, லைக் எப்படி சொல்கிறது, லைக் வந்து நம்ம கூட இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களாக சாகிறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப உங்களை மாதிரியே ஒரு வெறுப்பு இருக்கும்ல, நமக்கு அது கிடைக்காதா அந்த மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும்ங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அவங்களுக்காக லைக் கேஸ்டர்ஸ்க்காக இந்த பொண்ணுங்க பாட்டி இவங்க வந்து லைக் வந்து ஃபீலே பண்ணுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் டச் பண்ணுங்கள், நீங்கள் டச் பண்ணி தான் ஆகணும், நான் வந்து சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. லைக் அந்த சின்ன பொண்ணாக இருந்தவங்க இப்போ பாட்டிய மாதிரி அவங்களே அவங்களோட கையை பிடிச்சி அவங்க டச் பண்ணி லைக் வந்து அந்த டெத்தை வந்து எம்ப்ரேஸ் பண்ணிப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, உங்கள் ஹேண்டு வந்து கோல்டாக இல்லை, உங்கள் ஹேண்டு வந்து வார்மாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை பார்த்து வந்து லைக் வந்து கேஸ்ட்ரஸ் லைக் ஷி வில் லிட்டரலி க்ரை. ஷி வில் லிட்டரலி. நமக்குமே அந்த ஸ்டோரியை நம்ம வந்து நிறையா ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் தடவை ஒருத்தங்களை ஹக் பண்ணுறாங்க அந்த கேஸ்டர்ஸுங்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல், லைக் யாரையுமே டச் பண்ணாமல் யாருமே நம்ம பக்கத்தில் வராமல் இருக்கும்போது நமக்கு ஒரு லைக் இதாக இருக்கே, அப்போ தான் வந்து நினச்சி பார்ப்பாங்க, நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி பவர்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்மளும் ஒரு நார்மலான கேர்ளாக லைக் எல்லாத்துக்கூடையும் ப்ளே பண்ணிவிட்டு எல்லாத்துக்கூடையும் சந்தோஷமாக இருந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு திங்குங்கிறது லைக் எல்லாருக்குமே லைக் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு லைக் வந்து அந்த ஒரு ப்ளேஃபுல்னஸ் இருந்திருக்குமே, நம்மளும் ஒரு சாதாரணமான ஒரு கேர்ளாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு லைக் வந்து ஷீ நீடட் தட் ஆக்சுவலி. ஸோ யாருமே அவங்க பக்கத்தில் வராமல் அப்படி இருந்தது, ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, சுத்தமாகவே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அவங்களோட இந்த டெத்துங்கிறத கொடுத்துட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணி போயிருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த லைக் வந்து இந்த மற்ற கிரைசோஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னியில் அவங்களும் பங்கெடுத்திருப்பாங்க. லைக் வந்து மற்ற அந்த டைட்டன்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் ஆக்லியோக்கும் அண்ட் ட்ரிபிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ்ட்ரஸ். இப்போ வந்து லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி ஆக் முடிஞ்சதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த நார்மலான வேர்ல்டில் இருக்க முடியாது, அவங்களும் டெத்தும் ஆல்மோஸ்ட் பாதி இணைஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ ஃபுல்லாகவே இணைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால நார்மலான வேர்ல்டில் இருக்க முடியாது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த டெத் வேர்ல்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, கடைசியாக வந்து நம்ம முன்னாடி வருவாங்க, அவங்களோட ட்ராகனோட வருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் டைம் நான் உன்னை வந்து ஹக் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டு லைக் வந்து நம்ம ட்ரையல் பிளேஸில் ஹக் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்பவும் சொல்லுவாங்க, நான் இந்த ஒரு ஹக்கு தான் நான் இந்த இடத்துல நான் வாழ்ந்ததுக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸோ வந்து ஐ எம் ஹாப்பி தட் யூ லெட் மீ ஹக் யூ. அதையா அவங்க வந்து சொல்லிட்டு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து
என்ன சொல்கிறதுனா நமக்கு வந்து இந்த டெத்தோட கோர் ஃப்ளேம்ங்கிறது கிடைக்கும். இந்த டெத்தோட கோர் ஃப்ளேமு நம்மளே நம்ம கையால் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்மிட் பண்ணுவோம். அப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா லைக் வந்து அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அனெக்ஸா அவர் வந்து அவரோட அந்த இதை லைக் வந்து அவரோட அந்த கோர் ஃப்ளேமை வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக வந்து அவர் போயிடுவார். லைக் வந்து லைக் அவ்வளோதான், கேஸ்ட்ரஸ் இஸ் டெட் ஆக்சுவலி. ஷீ பிகேம் டெட் அண்ட் ஷீ இஸ் டெட், தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களோட கோர் ஃப்ளேமை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனெக்ஸாவும் வந்து இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எனக்கு வந்து தேவையே இல்லை, என்னோட வந்து கோர் ஃப்ளேமை வந்து நானுமே வந்து சப்மிட் பண்ணிடுறேன், எனக்கும் என் கோர் ஃப்ளேம்ங்கிறது தேவையில்லைன்னு சொல்லி அவரோட அந்த கிட்ட இருக்க அந்த ரீசன் கோர் ஃப்ளேமை வந்து அவரே வெளியே எடுத்து சப்மிட் பண்ணிடுவார். சப்மிட் பண்ணிட்டு அவரோட உயிரை வந்து அந்த இடத்துல விட்டுருவார். ஸோ அவரோட உயிரை வந்து விட்டுருவார். ஏன்னா 12 கோர் ஃப்ளேம்ஸ் வந்து சப்மிட் பண்ணால் தான் இந்த ஃப்ளேம் சேஸ் ஜேர்னிங்கிறது எண்ட் ஆகும். அதில் ஒன் ஃப்ளேம் வந்து கோர் ஃப்ளேம் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரீசனோட கோர் ஃப்ளேம். இந்த கோர் ஃப்ளேமையும் வந்து அவர் சப்மிட் பண்ணதோட இந்த ஆர்க்குங்கிறது எண்ட் ஆகுது. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்ல, இந்த ஸ்டோரிங்கிறது மெயினாக வந்து ஒரு முன்னாடி ஸ்டோரியில் வந்து ட்ரிபி அவங்க இறந்துருப்பாங்க, அந்த ட்ரிபி வந்து இது பண்ணியிருப்பாங்க, அது ஒரு டெத்தில் போயிருக்கும். இந்த ஸ்டோரியில் 2 பேர் லைக் வந்து கிரைஸ்டோசர்ஸ் வந்து டெட் ஆகிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனெக்ஸா அண்ட் ப்ளஸ் கேஸ்ட்ரஸ். அவங்க நோ மோர் லைக் வந்து அவங்க இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து ஒவ்வொரு கிரைஸ்டோசர்ஸ்க்கும் அவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ், அவங்களோட அந்த அந்த ஃப்ளேம் ரிவர் கூட நடக்கிற சண்டை, அந்த ஒரு ரீசன்னால் நிறையா இவங்க வந்து டெட் ஆவாங்க, அவங்களோட கோர் ஃப்ளேம்ங்கிறது சப்மிட் ஆகும், நிறைய விஷயங்கள் நடக்கும் லைக் வந்து. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் சேடாக தான் ஸ்டோரிங்கிறதே போகும், ஐ திங்க் ஹோப் யூ லைக் திஸ் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இந்த கேம் ஸ்டோரியாக ப்ளே பண்ணணும் செட்டில்டே லைக் நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஹங்கர் ஸ்டார் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்க்குமே சொல்லலாம் இந்த ஆம்ஃபோரியஸ் ஹார்க்குங்கிறது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்டோரிஸில். ஸோ ஹோப் யூ லைக் இட். நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரியில் அடுத்த 3.3 நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 3.3 வில் பி எப்பிக் ஐ திங்க். அதுவா இல்லை 3.4 லைக் லெட்ஸ் சி. அது வந்து ரொம்ப எப்பிக்காக இருக்கும் 3.3 அண்ட் 3.4. லெட்ஸ் சி. யா, தேங்க்யூ.